உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இனிமேல் கப் கேக் எல்லாம் வெளியே வாங்கி தராதிங்க, கடையில் நீங்களே செஞ்சு கொடுங்க. சாக்லேட் கப் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இது நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 1/2 கப் அளவு கோதுமை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதை 2 வாட்டி நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுகர் சேர்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை, இது கூட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் ஒரு வாட்டி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நாட்டு சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக கரையும். இது கூட 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சமையல் எண்ணெயே சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூட 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா சில்லுன்னு இருக்க கோல்டு மில்க் அது சேர்த்துக்கலாம். பாயில் பண்ண மில்க் தான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரையணும், அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்த உடனே உங்களுக்கு அந்த கேக் ஃபீல் வந்துடும், அந்த ஸ்மெல்லையே. இப்போது நம்ம ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சுருக்க இந்த பால், நாட்டு சர்க்கரை, இந்த கலவையை மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்க போகிறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லம்ப்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் அந்த லம்ப்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். லம்ப்ஸ் கடைசியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே பேக் ஆகி வரும். இது கோதுமை மாவு அப்படின்றதுனால நம்ம ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, கேக் ரொம்ப சாஃப்டாக வராமல் போயிடும். அப்புறம் இப்போது ஒரு க்ரீஸ் பண்ண பேன் கேக் ட்ரேயில் நம்மளோட இந்த கேக் பேட்டரை சேர்த்துடலாம். முக்கால்வாசி அளவு நீங்கள் சேர்த்திங்க பேட்டர் அப்படின்னா உங்களுக்கு கேக் நல்லா பேக் ஆகி வரும்போது கரெக்டான சைஸில் வந்துடும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சாக்லேட் சேர்க்குறதுனா இந்த மாதிரி சாக்லேட் உங்களுக்கு நடுவில் டிப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேக் ஆகி வந்த அப்புறம் சூப்பராக இருக்கும். நான் டார்க் சாக்லேட் தான் சேர்க்குறேன். டார்க் சாக்லேட் சேர்க்கும் போது ரொம்ப அந்த லாவா மாதிரி ஊஸ் ஆகி வராது. நீங்கள் நார்மல் இந்த காம்பவுண்ட் சாக்லேட்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணும்போதே அந்த கேக்கு பிரிக்கும் போதே உங்களுக்கு நல்லா ஊஸ் ஆகி வரும். இப்போது 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இதை நான் 25 மினிட்ஸ் 170 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கப் கேக்ஸ் எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். செம்ம சாஃப்ட் அண்ட் சூப்பராக நல்ல டெக்ஸ்சர்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேக் வாங்கணுன்னா கடைக்கு போக மாட்டாங்க, உங்கள் கிட்ட தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த கப் கேக் பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி என்னோட குட்டி பையனுக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.